பேட்டா திரைப்படம் விஸ்வாசம் திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த ரெண்டு படமுமே போட்டி போட்டுக்கிட்டு எல்லா இடத்துலையும் சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு படங்களுமே தமிழ்நாட்டோட பிளாக் பஸ்டர்ஸ் மூவிஸ் அப்படின்னு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னும் பேட்டா நம்பர் 1ல இருக்குங்க. இது வரைக்கும் சென்னையில மட்டுமே பேட்டா திரைப்படம் 14 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு. அதே சமயத்துல விஸ்வாசம் திரைப்படம் சென்னையில மட்டுமே 11 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்குங்க. உலகம் முழுக்க இது வரைக்கும் விஸ்வாசம் திரைப்படம் 150 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு. அதே நேரத்துல பேட்டா திரைப்படம் 220 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. தமிழ் சினிமால கடந்த 10 வருஷத்துல 2 பெரிய படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி 2 படங்களுமே பிளாக் பஸ்டர்ஸ் ஆனது இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். வர பிப்ரவரி 1ஆம் தேதி தமிழ்ல மட்டுமே 5 படங்கள் ரிலீஸ் ஆகுதுங்க. பேட்டா விஸ்வாசம் ரிலீஸ் ஆன 20 நாள்ல அந்த 2 படங்களும் பெரிய போட்டின்னு எதுவுமே கிடையாது. ஆனா வர்ற 1ஆம் தேதியில இருந்து 5 படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால 2 படங்களுக்குமே தியேட்டர் கிடைக்கிறதுலயும் ஸ்கிரீன்ஸ் கிடைக்கிறதுலயும் ஒரு சில போட்டி இருக்கலாம். பிப்ரவரி 1 சிம்புவோட வந்த ராஜாவாத்த ஒருவன் திரைப்படமும் ஜிவி பிரகாஷோட சர்வம் தாளமயம் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது. 2 படங்களுக்குமே அதிகமான தியேட்டர் கிடைச்சிருக்கதா சொல்றாங்க. ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் பேட்டா விஸ்வாசத்துக்கு ஸ்கிரீன்ஸ் கம்மியானாலும் கூட்டம் கம்மியாகாது, அதோட பாக்ஸ் ஆபீஸ் வேட்டை பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.